திருப்பத்தூர் மாவட்டம் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத ஜோதிடம் மூலமாகவும் ஒரு பிரசன்னம் போட்டு பார்த்ததுல நமக்கு கிடைச்சதை நம்ம உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில சையது ஃபரூக் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக நிற்கிறாங்க. ஏடிஎம்கே சார்பாக செந்தில்குமார்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் ரிஷபராசி தான் ஜெயிக்கும். ஸோ செந்தில்குமார் ஜெயிக்கிறாரு. ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில வந்து வில்வநாதன் கடகராசி அவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிறது பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏடிஎம் சார்பா வெங்கடேசன் நிற்கிறாரு. பட் இருந்தாலும் வில்வநாதனுக்கு தான் அதிக வாய்ப்பு அப்படின்னு நாம பார்க்குறோம். ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில டிஎம்கே சார்பாக கவிதா தண்டமானின்னு நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக வீரமணி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. வீரமணி மேசராசி, அவருக்கு தான் வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாம வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து திருப்பத்தூர் டிஎம்கே சார்பாக நல்ல தம்பின்னு நிற்கிறாரு. அவரு மகர ராசி. அதிமுக சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து குணசேகரன் எடுத்து அவரு கடகராசி. 2 பேத்துக்குமே டைம் நல்லா இருக்கு. யாரு வேணாலும் ஜெயிக்கலாம். யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காட்டுது. ஜாதகம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. ஆனால் உழைப்பு மற்றும் வந்து யூகம் இதெல்லாம் உத்தி இதெல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். இது வந்து ஜோதிடத்தின் மூலமாகவும் பிரசன்னத்தின் மூலமாகவும் எடுத்த ஒரு கணிப்பு. இது என்ன சொல்லுது அப்படிங்கிறது உண்மையான ரிசல்ட் நம்ம மே 4ஆம் தேதி பார்க்கலாம். மக்கள் ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவின் மூலமாகத்தான் நம்ம வளர முடியும், பெருக முடியும். நன்றி, வணக்கம்.